90ஆம் ஆண்டு விழாவில் இத்தனை வருஷ காலமாக இந்த பஜனைக்கு ஆக்கமும் ஊக்கமும் உற்சாகமும் தந்து எல்லா விதத்திலும் நடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய பெரியவர்களுக்கும் சரி, அடுத்து நடத்தக்கூடிய இளைய தலைமுறைக்கும் ஒரு சின்ன எங்களால் இயன்ற ஒரு கௌரவத்தை செய்வதன் மூலம் எங்களை நாங்களே கௌரவப்படுத்திக் கொள்கிறோம். வேறொன்றுமில்லை. அதனால் அதுவும் நமது பாகவத பெரியோர்கள் முன்னிலையில் எங்களை கௌரவப்படுத்திக் கொள்வதில் எங்களுக்கு இருக்கும் அன்பு, பிரேமை இவற்றை எல்லாம் வெளிப்படுத்திக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நமது பஜனை துவங்கிய காலத்திலிருந்து உஞ்சவர்த்திக்கு முதல் லட்சத்தை கொடுக்கக்கூடிய எங்கள் ஈகே மாமா கருப்பணசாமி போன்று காவல் தெய்வமாக நின்று கொண்டிருக்கும் ஈகே மாமா மாமி அவர்களுக்கு எங்களுடைய கௌரவத்தை தெரியப்படுத்திக் கொள்வதில் மிக மிக பெருமை அடைகிறோம். அதனால் முதல் உஞ்சவர்த்தி தொடர்ந்து 100 ஆண்டுகளுக்கு இவர்கள் குடும்பத்திலிருந்து வருவதற்கு அந்த ராமச்சந்திரமூர்த்தியை அனுகிரகம் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறோம். நெய்வேலி சுப்பிரமணியம் வாங்க, எங்களுக்கு பண்ணுங்க. திவ்ய தம்பதிகள் தொடர்ந்து அனுகிரகம் பண்ண வேண்டியது, ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது, குஞ்சவர்த்திக்கு எங்களுக்கு முதல் அக்ஷதை போட வேண்டியது. ஜெய் ஜெய் ராமரா. அடுத்து எல்லாரும் முழு மனசோட ஈடுபாடோடு செஞ்சு ஆத்தூரோட பேரை நல்லபடியாக காப்பாற்றி நீங்களும் நல்ல ஆசீர்வாதத்தோடு ஊர் போய் சேரணும். அதுதான் எங்களோட வேண்டுகோள். அடுத்து தொடர்ந்து இந்த பஜனை நிறுவனமாக ஆக்கி ஒரு நிர்வாக மேலாண்மையில் என்னென்ன சொல்லித் தருவார்களோ அதையெல்லாம் கண்கூடாக நடத்தி 60வது ஆண்டு விழா சஞ்சீவண்ணாவை கூப்பிட்டிருந்தாலும் சரி, 75வது ஆண்டு விழா நமது சுவாமிகளே வந்து இங்கே நடத்தின போதும் சரி, தொடர்ந்து அந்த பெரியவர்கள் விடாமல் செய்தார்கள். அந்த பெரியவர்கள் குடும்பத்திலே இன்றைக்கு மிக மூத்தவராக மரியாதைக்குரிய எங்கள் சாவித்திரி மாமி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கௌரவப்படுத்திக் கொள்வதில் போஸ்ட் மாஸ்டர் குடும்பத்தை கௌரவப்படுத்திக் கொள்கிறோம், பிரகாஷனாவை கௌரவப்படுத்திக் கொள்கிறோம், எங்களை நாங்களே கௌரவப்படுத்திக் கொள்கிறோம். தொடர்ந்து இவர்கள் இதே போன்ற ஆக்கமும் ஊக்கமும் தந்து 100 ஆண்டு காலம் அவர்களும் க்ஷேமமாக இருக்க வேண்டும், இந்த பஜனையும் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று வேண்டுதலை ராமனிடம் பிரார்த்திக்கிறோம். அண்ணா ஸ்ரீராம். சின்ன வயதாக இருந்தாலும் இவ்வளவு சிரத்தையுடன் வருஷா வருஷம் நடத்தி கொண்டிருக்கும் மோகனுக்கும் என்னுடைய ஆசீர்வாதம். எப்பொழுதும் இதே மாதிரி வருஷா வருஷம் நல்ல நடக்க வேண்டும் என்று நான் இந்த ராமபிரானை வேண்டிக் கொள்கிறேன். எல்லோரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும். இந்த குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நல்லபடியாக இந்த பஜனையை சிறப்புடன் நடத்த இந்த ராமர் அருள் புரிய வேண்டும். எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் வருஷா வருஷம் நன்றாக நடக்க வேண்டும் என்று இந்த ராமரை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதே போன்று ஒரு முறை அயோத்தியா மண்டபத்திலே ஸ்ரீ அண்ணாவின் உபன்யாசத்தை கேட்டபொழுது சொல்வார், எத்தனை பேர் வந்தாலும் அண்ணாவோட காரில் இருக்கலாம், அண்ணாவோட காரும் பெருசு மனசும் பெருசுன்னு. அது மாதிரி இங்கே எங்கள் போஸ்ட் ஆஃபீஸர் ராஜா அண்ணா, அவர் ஆகமும் பெருசு, அவர் மனசும் பெருசு. எத்தனை பேர் வந்தாலும் யார் எங்கே தங்கியிருக்கான்னு தெரியல, அவளை கூட நாங்கள் வெளியில் அனுப்பிட்டு உரிமையாக தங்கிக்கிறோம். அந்த ஒரு மனசு, அந்த ஒரு இது அந்த ராஜா அண்ணாக்கு இருக்கிறனால அவர் தொடர்ந்து எங்களுக்கு இதே மாதிரி அனுகிரகம் பண்ணி அருள் பண்ண அந்த ராமச்சந்திரமூர்த்தி முன்னாடி வேண்டி விரும்பி கட்டிக்கிறோம்.
ராஜாண்ணா கொஞ்சம் கோவிச்சுக்காம வாங்க வாங்க வாங்க. அந்த ராஜா அண்ணாக்கு எங்க ராஜா அண்ணா கௌரவிப்பார் வாங்க. ராஜாவிற்கு ராஜா கௌரவப்படுத்தலாம் சிறந்தது. ஜாஸ்தி இருக்குண்ணா. அதுக்கெல்லாம் ஒரு இதோ நம்ம ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் லட்சம் ஆண்டுகள் இந்த ராம சங்கம் நல்லா சீர் சிறப்பாக நடக்கணும். அதுக்கு எல்லாரும் மனசார வேண்டிக்கணும், எல்லாரும் சேமமாக இருக்கணும். சத்குரு சுவாமிகள், சத்குரு புதுக்கோட்டை கோபாலகிருஷ்ண பாதர் சத்குரு இங்கே வந்தார் என்றால் அந்த காலத்தில் எப்படி ஒரு நியமம் நிஷ்டைகள் அந்த குடும்பத்தில் கிட்டத்தட்ட 30-40 பேர் சர்வசாதாரணமாக கூட்டு குடும்பமாக இருந்தவா. எப்பயுமே அவாத்தில் அடுப்பு எரிஞ்சுட்டு இருக்கும், சாதம் இருந்துட்டு இருக்கும். சில பாதத்து ஃபங்க்ஷனில் சாதம் தீர்ந்துருத்துனா உடனே அவா சாதத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து போடுவா. அப்பேற்பட்ட ஒரு பரோபரியான குடும்பம். அந்த குடும்பத்திலே நாங்கள் அன்னம் ஏற்காதவர்கள் என்பது இந்த அக்ரஹாரத்தில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான விவசாய குடும்பம். அந்த குடும்பத்திலே வந்து கோபாலகிருஷ்ணபாதர் தங்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு கைங்கரியங்கள் செய்ய, எவ்வளவு மடியமாக இருக்க வேண்டும், எவ்வளோ நிமிஷமாக இருக்க வேண்டும். அந்த கோபாலகிருஷ்ண சுவாமியோட ஒரு மாதமாக அவ்வளோ சந்தோஷமாக இங்கே பஜனை நடத்துகிறோம்னா அதுக்கு எல்லா ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தது ஏஆர்எஸ் குடும்பம். அந்த குடும்பத்தின் மிக உத்தம உறுப்பினர் எங்களது ஏஆர்எஸ் மீனாட்சி சுந்தர மாமா. அவரை பெருமைப்படுத்துகிறோம் என்று நினைத்துக் கொண்டு எங்களை நாங்களே பெருமைப்படுத்திக்கிறோம். மாமாவுக்கு எவ்வளவு பெருமைப்படுத்தினாலும் அது அதற்கான யோகியதாம்சம் எங்களுக்கு இல்லை. அந்த குடும்பத்திற்கு தொடர்ந்து எங்களது பெருமையை தெரிவிப்படுத்திக் கொள்கிறோம். இதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை. அவன் வந்து இவ்வளோ தூரம் மரியாதை பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இந்த ராமபஜன சங்கத்தை விடாது உழைத்தி இந்த சங்கத்தை நிறைவேற்றி கொண்டு வருகின்ற மோகன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமனுடைய அனுகிரகத்தினால நீண்ட ஆயுளும் திடகாத்திரமும் இருந்து அவர் மேலும் இந்த ராமபஜன சங்கத்தை தொடர்ந்து நடந்து கொடுக்கும்படி நான் உளமாற வாழ்த்தி வழங்குகிறேன். அடுத்து இந்த ராமபஜனை சங்கத்துக்கு இளைஞர் சங்கம் என்ற ஒரு காலத்தில் இங்கே ராதாகிருஷ்ண வாலிபர் சங்கம் என்று இருந்தது. வாலிபர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அன்று கோபாலகிருஷ்ண பாகவதற்கு சிஷ்யாவில் இருந்தவளா வாலிபர்கள் தான். அன்று முத்துராமகிருஷ்ண பாகவதர் அதில் ஒரு வாலிபர், முத்துராலிங்க மாமா வாலிபர். அவள்லாம் இருந்து இங்கே ட்ராமா போட்டது, நாடகம் போட்டது, ஏறக்குறைய பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனு, இங்கே இருக்கிற அத்தனை வேலைப்பாடுகள் அவளே செய்வா. ஏன்னா 15-20 பேர் வாலிபர் இருப்பார்கள். சர்வசாதாரணமான ராதாகிருஷ்ண வாலிபர் சங்கம்னு இன்றைக்கி அந்த மாதிரி அமைப்பு பேரளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு 4-5 வாலிபர்கள் அவள் என்ன வேலை எவ்வளவு இதாக இருந்தாலும் கூட இந்த பஜனைக்குன்னா ஆத்மார்த்தமாக வந்து இங்கே நடத்துறதுனால தான் இது எங்களால் நடத்த முடிகிறது. சும்மா ஒருத்தர் அனுப்புகிறேன், நான் அதை கொடுக்குறேன்னா அதில் ஒன்றுமே கிடையாது. போஸ்ட்மேன் அந்த வேலையை செய்யக்கூடியவர், நானும் அதை வேலையை செஞ்சுக்கிறேன். ஆனால் அதை தாண்டி இத்தனை பேர் இங்கே பண்ணுகிறார்கள் என்றால் அந்த ராமருடைய உந்து சக்தி தான் காரணம். அதில் முதலில் எங்களது ராகவனை அழைக்கிறேன். அன்பிற்குரிய இளவல் எவ்வளோ நேரம் நான் எத்தனை டார்ச்சர் பண்ணாலும் அதை சந்தோஷமாக அனுபவிச்சுண்டு அப்பப்போ என்னையும் திட்டிண்டு வேலையை முடிக்கிறதுல அவனுக்கு நிகர் அவன் தான். ராகவனை பெருமைப்படுவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம்.
அடுத்து அவன் சென்னையில் பணியாற்றினாலும் சரி, பெங்களூரில் பணியாற்றினாலும் சரி, நாளைக்கு யுஎஸ்ஏ போய் பணியாற்றினாலும் சரி, அபாகத்தில் தீபாவளி வந்தால், தீபாவளியொட்டி பஜனை வந்தால் தீபாவளியை கொண்டாட வர மாட்டேன், பஜனைக்குத்தான் வருவேன். வந்து மெய் நோக்காது கண் தூஞ்சாது என்று இருப்பார்கள். அவன் பாம்பர ட்ரஸ்டி வேற. ஆனால் எந்த இடத்துலையும் அதை வெளிப்படுத்திக்க மாட்டான். எந்த ஒரு இதுவும் கிடையாது. வந்து இந்த பஜனைக்கு என்ன நடக்கணுமோ அதை பின்னணியிலிருந்து முழுக்க செய்வான். முகத்தை கூட பல பேர் பார்த்துருப்பாளோ தெரியாது. அப்பேற்பட்ட அன்பு தம்பி கார்த்திகை இங்கே வரவழைத்து கௌரவப்படுத்துவதில் நாங்கள் பெருமைப்படுத்திக்கிறோம். அவ்வளோதான். இதனால் நாங்கள் வந்து ஒன்றும் பெரிய இது கிடையாது. கார்த்தியோட அந்த உழைப்புக்கு இணை வேறு எதுவும் கிடையாது. நல்ல எதிர்காலம் வருவதற்கு கார்த்தியை வேண்டுகிறேன். அடுத்த வருஷம் தம்பதி சமேதராக வரணும் கார்த்திக். அதேபோல் இப்படி பணியாற்றக்கூடியவர்கள் வெளியிலிருந்து பணியாற்ற வேண்டும், உள்ளிருந்தும் பணியாற்ற வேண்டும், பஜனையிலும் பணியாற்ற வேண்டும், பாவதரோடும் இணக்கமாக செல்ல வேண்டும். இங்கே பல முறை பல பாவதர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும், சில சமயம் வராமலும் இருக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் எந்த குழு வந்தாலும் அந்த குழுவினரோடு சேர்ந்து திவ்யநாமம் நடக்கணுமா, தீபபிரகம் அண்ணா நீங்கள் இப்போ பேசாமல் இருக்கோம், நான் பார்த்துக்கிறேன், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு தெம்பு தைரியம் சொல்லி நம்மளை தொடர்ந்து இந்த உற்சாக கடலை மிதித்து இருக்க என் பின்னாடியே இருக்கிற என்னுடைய முனீஷ் வெங்கட்டுக்கு வந்து கௌரவப்படுத்துவதில் நாங்கள் பெருமையடைகிறோம். அவனை கௌரவப்படுத்த பாகவத் சாட்சிய ஸ்ரீதரன் நாம் அழைக்கிறோம். அதே போன்று இவனை விட இளம் வயது தான். இன்றைக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சொல்கிறார்கள். அது ஒரு படிப்பாக படித்து அதற்கு லட்சக்கணக்கில் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் படிக்காமையே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நெய்வேலி கோகுல் பஜன் மண்டலி 10-15 வருஷமே இருக்கும்னு நினைக்கிறேன். அவள் இங்கே வந்து ஒரு காத்தால் ஒரு அருமையான அந்த பஜனையில் ஆதிசங்கர் வேஷமாக ஒரு சின்ன பையனை போட சொன்னான். அப்போ தெரியாது அவனுக்கு நாங்கள் இன்றைக்கி சால்வ புத்துவோம்னு. அந்த ஆதிசங்கர் வேடத்துலேருந்து அவன் எங்களை இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்து தொடர்ந்து பார்த்தேன்னா எல்லா ஈவெண்ட்டையும் ஒருங்கிணைச்சு இது என்ன செய்யணும், அது என்ன செய்யணும், நீங்கள் கவலைப்படாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய நம்பிக்கையை அந்த ராமர் கொடுத்து அவனை உற்சாகப்படுத்தி எங்களையும் உற்சாகப்படுத்துகிறார். அந்த இதில் வந்து நாங்கள் கொஞ்சம் உணர்ச்சி பசங்க வேற ஒன்றும் இல்லை. எங்களுடைய ஒசூர் சத்யா அண்ணாவினுடைய பையன் சஞ்சித் அவர்களை பெருமைப்படுத்துவதில் நாங்கள் பெருமையடைகிறோம். சஞ்சித் பாப்பா, சஞ்சித் அண்ணா அடுத்து இவனை விட சின்னவன். அது சொன்னால் குடும்ப அரசியலாக கூட போயிருமோன்னு பயந்து கொடுக்க வேண்டாமான்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அவன் செஞ்ச அங்கீகாரத்துக்கு என் குடும்பத்திலே இருக்கனால நான் அங்கீகாரப்படுத்தாலும் நல்லா இருக்காது, ஒரு மனசாட்சி இடந்துடாதனால என்னுடைய பையன் விஜித்ராம் அவனும் 2-3 நாள் ஒவ்வொரு வருஷம் பஜனையும் 4 சனிக்கிழமை வந்து கைங்கரியம் செய்கிறதுக்குன்னே வந்து தொடர்ந்து யாரா திண்ணல தூங்குறான்னு தெரியல, எங்கே இருக்கான்னு தெரியல, ஆனால் தொடர்ந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு அமைச்சர் அனுக்கிறேன் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டிக்கிறேன். இப்படி நான் கௌரவப்படுத்திகிட்டே இருந்தால் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற 30-40 பேரை கௌரவப்படுத்திகிட்டே போகணும், நம்ம பஜனை பண்ண முடியாது அப்புறம். அதனால் அத்தனை பேருக்கும் சிம்பாலிக்கா ஒரு 2 தலைவீடு எங்களுக்கு இருக்கா. அவள் வந்து தொடர்ந்து நான் மெட்ராஸில் பஜனைக்கு ஒரு 3 மாதம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா என்னை வேலை பார்க்க விடாமல்
என்னைய வேறு எதுவும் குடும்பத்தை பற்றி சிந்திக்க விடாமல் தொடர்ந்து ஃபோன் பண்ணி அது எந்த நேரமாக இருந்தாலும் நீ அதை செய்யடா இதை செய்யடா இந்த பாதத்தை பேசுகிறா அந்த பாதத்தை சொல்லுடா அப்படின்னு உரிமையோட அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். அவள் கடங்காரன்னு திட்டினா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன அப்படி உரிமை அந்த பாண்டிங் இங்கே மண்ணில் பிறந்த நாள் வந்தது. எனக்கு எதிராத்தில் இருந்த ராஜாத்தி அக்காவாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருந்த பிரேமாக்காவாக இருந்தாலும் சரி, இவெல்லாம் தொடர்ந்து ஆக்கமும் கொடுக்குறா. அவள் 2 பேரையும் பிரிக்கக்கூடாது, ஒரே ஷாலில் 2 பேரையும் சேர்த்துடுறோம். 2 பேரும் வந்து வாங்கிக்கோங்க வாங்க. ராஜாத்தியன் பிரேமா சாரதி வாங்க. இது எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் கௌரவப்படுத்திக் கொள்கிறோம். அவ்வளோதான். என்ன அண்ணா சேலம் ராமநாதன் அண்ணா. அவ்வளோதாண்ணா. ஸோ எல்லாருமே தொடர்ந்து ஆக்கம் ஊக்கம் கொடுத்து எங்களை மென்மேலும் வளர்த்திட உங்களுடைய ஆசைகள், அதே மாதிரி எங்கள் குழுவினரும் தொடர்ந்து இதே மாதிரி அடுத்த நூற்றாண்டை நோக்கி பயணப்பட உங்களோடு சேர்ந்து நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு இந்த நேரம் கொடுத்த பாகவத பெரியவர் அத்தனைவருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றிகள்.